ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமானம்ல பார்க்க போகிறது கோபி அண்ட் சோயா வச்சு ஒரு சுவையான குருமா தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். கோபி அண்ட் சோயா ரெண்டுமே சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிஸ்க்கெலாம் ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இங்கே நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு. சோயா சங்க்ஸ் நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில் போட்டு மூடி வச்சுருங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை நல்லா இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது கேஷ்யூஸ் அண்ட் அதுக்கப்புறம் கசகசா ரெண்டுமே ஒரு 15 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இல்லை டைம் இருந்ததுன்னா இது ஒரு 1/2 அன் ஹவர் நார்மல் வாட்டரில் கூட சோக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டும் கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பட்டை, கிராம்பு ஜஸ்ட்டு ஒரு பீஸ் ஆட் பண்ணாலே போதும், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இது கூட நான் கட் பண்ண வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் இப்போ ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் இதையும் நல்லா கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் லைட்டாக நம்ம நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது சோம்புத்தூள், நான் வீட்டிலே பண்ணி வச்சுருக்கேன் சோம்புத்தூள். இது இந்த குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்புத்தூள் கூட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த எண்ணெயில் ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் பர்ன் ஆகாமல் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 20 செகண்ட்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு 2 தக்காளி இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த குருமாக்கு. அதுக்கு இங்கே ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், திருவண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே. அது கூட நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு, முந்திரி பருப்பும் கசகசா ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ இதை மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பும் கசகசா இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் இதை அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளி இங்கே நல்லா அதுக்குள்ளே நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கியிருக்கு. கொஞ்சம் நல்லா இந்தளவு வதங்கணும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணி அந்த மசாலாஸ்லாம் அதில் நல்லா படுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். காலிஃப்ளவர் நம்ம கட் பண்ணி இங்கே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் ஜஸ்ட்டு உப்பு தண்ணியில் போட்டு நான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அது ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த சோயாவோட நான் ஒரே ஒரு கேரட் மட்டும் இன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் சாய்ஸ். இது 2 மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ண கொத்தமல்லி, நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட குருமாக்கு. ஸோ இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம சோயாவும் அந்த கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது அந்த கிரேவியில் படுற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு இந்த குருமாக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு குருமாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸ், அந்த சோயா அது கூட நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஒரு 6 மினிட்ஸ் கழித்து இந்த குருமாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும், திரியாக அரைச்சிருந்தா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டை. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த குருமாவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, அந்த மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணியும் ஊற்றிக்கலாம். ப்ளஸ் நார்மலாக நீங்கள் நார்மல் தண்ணியும் ஆட் பண்ணி எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த குருமா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு செமி கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். இது ஜஸ்ட்டு ஒரு விசில் வச்சாலே போதும்.
இது காலிஃப்ளவர் அப்படிங்கிறதுனால டக்குனே வெந்துடும். ஸோ ஒரு விசில் வச்சாலே வந்து நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ ப்ரெஷர் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes இல்லைன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுக்கலாம். இப்போ நல்ல அந்த ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நான் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்களா, நம்மளோட சோயா அண்ட் கோபி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரிஸ்க்கெலாம் ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷனில் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.